ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பார்த்தாய பிரதிபோதிதாம் பகவதா நாராயணேன ஸ்வயம் व्यासेन कृतितां पुराणं मध्ये महाभारतम्. ஓம் ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். சங்கரம் சங்கராச்சார்யம் கேசவம் பாதராயணம் சூத்ரபாஷ்ய கிருதோ வந்தே பகவந்தோ புனః புனः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத் வியாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமः. ஓம் ஓம் நாராயணோ பரோ வ்யக்தாத் அண்டம் அவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்துமே லோகாः சப்தத்வீபா ச மேதினி. 242வது பக்கம், ஸ்லோகம் 20. எல்லாரும் சேர்ந்து. त्यक्त्वा कर्मफलासङ्गं नित्यतृप्तो निराश्रयः कर्मण्यपि प्रवृत्तोऽपि नैव किञ्चित् करोति सः. சொன்ன பிறகு त्यक्त्वा कर्मसु अभिमानं फलासङ्गं च यदोक्तेन ज्ञानेन நித்யத்ருப்தோ நிராகாங்ஷோ விஷயேஷு இத்யர்த்தः. ஓகே, ஃபைன். அப்போது ஒரு சொல்லில் தெக்துவா அப்படி ஒரு சொல்லு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதில் கர்மசு அபிமானம், அது கர்மசு அபிமானம்னு போட்டுட்டார். அதுக்கு பொருள் தெக்துவானா என்ன விடுறது? அதெல்லாம் கர்த்தூர்த்துவம் போக்தர்த்துவம் விடணும். கர்மத்தை விட சொல்கிறதில்ல. தெக்துவானா கர்மத்தை விட்டுட சொல்லலை, கர்மத்தில் இருக்கிற அபிமானத்தை விட சொல்கிறதுக்கு பேர். இப்படிதான், இதுதான் விட முடியாது, நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்போது நெக்ஸ்ட்டு கர்ம பல ஆசங்கம் அடுத்த சொல்லு, அந்த ஸ்லோகத்தில் வரக்கூடிய சொல்லு, அது மூலம். அதுக்கு ஆச்சாரியர் என்ன சொல்கிறாருன்னா, யதோக்தேன ஞானேன, கர்மத்துடன் கர்ம பல அபிமானமும் துறந்து விடுகிறான். தேர்ஃபோர் கர்ம பலாசங்கம் தெக்துவா, கர்ம பல சங்கம் தெக்துவா கிருஷ்ணர் சொல்கிறது விஷயம். இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, முதல்ல கர்ம அகங்காரத்தில் செய்யக்கூடிய கர்த்தృత్వం ஆசங்கம், நெக்ஸ்ட்டு
கர்மபல அகங்காரத்தில் இருக்கக்கூடிய போக்திருத்துவம் ஆசங்கம். அகங்காரத்தில் பண்ணக்கூடிய கர்த்தருத்தையும் போக்திருத்தையும் துறக்கணும், அவ்வளோதான். புரியுதா? அப்போ வித்தவுட் ஆன்சைட்டி ஒர்க்கு பண்ணணும். எனி ஒர்க்கு இவர் ஜாப் பண்ணும்போது எந்த கர்மம் வேணால் இருக்கட்டும், வித்தவுட் ஆன்சைட்டி, அதில் ஒரு பரபரப்போ பதட்டமோ குழப்பமோ எதுவுமே இல்லாமல் நல்ல தேர்ந்தெடுத்த ஒரு டிரைவர் மாதிரி வண்டியை ஓட்டணும். தேர்ந்தெடுத்து தோசை சுடுற மாதிரி பெரிய தோசை சுடுவான். நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா தெரியல, ஆச்சரியமாக போவேன் நான். அந்த கல்லை பார்ப்பேன், இப்படிதான் இப்படி போட்டு அது விளக்கமாரில் போட்டு அடிப்பான் அந்த கடாயில். இதுனா அந்த கல்லில் தோசை கல் பெருசாக இருக்கும், அது பக்கம் வேறு பெரிய பெரிய மரத்தை போட்டுருப்பான் எரிக்கிறதுக்கு. அப்படி தண்ணி விடுவான், அப்படி தண்ணி விட்டு தோசை சுட்டீங்கன்னா நன்னா வரும். இது அவனுக்கு மாத்திரம் இல்லை, வீட்டில் கூட அப்படி லேசாக அப்படி தெளிக்கணும். தெளிச்சுட்டு இது இல்லாமல் சொல்லி கொடுக்குறதுக்கு பாக்கியத்தில் இந்த பிரச்சனைனால தான் எங்கள் ஆற்றுல தோசையே போடுறதில்லை. போட்டால் இட்லி இல்லாட்டி உப்புமா. அதுக்காக சில பேர் என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்டை யாரையாவது கூட்டிகிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு. இவர் ரொம்ப பெரிய ஆள், எம்டி, எனக்கு எம்டி அப்படி ஏதோ பண்ணி அன்றைக்கி ஒரு நாள் நல்ல ஐட்டம் விதவிதமாக கிடைக்கும். எல்லாம் ஒரு டெக்னிக் இருக்குது என்ன. அப்போ உடனே கிடைக்காது, அதுவும் சரீர பிராரப்தத்தை பொறுத்து தான் கிடைக்கும் உணவு. புரியுதா? அப்போ ஆன்சைட்டி இருக்கக்கூடாது. புரியுதா? இப்போ உதாரணத்துக்கு இந்த பிரசாந்தி குடியில் ஆத்ம விசார வேதாந்த விசார பாரதி ரெண்டுத்தையும் இணைக்கணும். இதில் எப்பவுமே இந்த ஜீவாத்மா பரமாத்மா ஜாயினிங்காக இருக்கட்டும், எது இருந்தாலும் ஒன்றுத்துலேருந்து இன்னொன்று ஜாயின் பண்ணுறது இருக்குல்ல, அங்கே தான் பிரச்சனை வரும். அந்த பழைய பில்டிங்கை இடிச்சிட்டு புதிய பில்டிங்கை இதோட ஜாயின் பண்ணோம், எந்த விதமான ப்ராப்ளமும் இல்லாமல் இருக்கணும். புரியுதா? உங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைன்னா இந்த பசங்க விளையாடிட்டே இருக்காங்க, ரொம்ப ப்ராப்ளம் டே அப்படின்னா அவளுக்கு என்ன ப்ராப்ளமா, அவங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கு. நான் சுற்றிட்டு இருக்கேன், சுற்றிட்டே இருக்க வேண்டியது தானே, அங்கே என்னத்துக்கு காத்து கொடுப்பானே. பிரமாணம் வேற என்ன செய்தது, கர்த்தர் தந்திரம் இல்லை வஸ்து தந்திரம், அதனால கேட்டு கொடுத்து. ஆனால் இன்னும் கர்த்தர் தந்திரம்னா இந்த குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம் பெரிய அது அவ்யக்த ஃபார்மில் ஏற்கனவே இருக்கு போல இருக்கு. புரியுதா? ப்ராப்ளம்னு சொல்றதுங்க. ஏன் ப்ராப்ளம்னு சொல்றதுங்க சொல்லு, எங்கேயோ கேட்டிருக்குங்க. புரியுதா? இல்லைன்னா அவ்வளோ சகஜமாக வராது. புரியுதா? யார் யார் குழந்தைங்க பேரெல்லாம் சொல்ல மாட்டேன் நான். அப்போ இந்த அகம் கர்த்தா அகங்காரகா, அகம் அகர்த்தா ஆத்மா, இங்கே ரெண்டு இதுதான் மேட்ச். இது இப்போ கபடி எதுக்கு விளையாடுறோம் நம்ம, அகம் கர்த்தா அகங்காரவா, அகம் அகர்த்தா ஆத்மாவா. இந்த ஆத்மாவுக்கும் அகங்காரத்துக்கும் உள்ள ரேஸில் தான் இப்போ நம்ம இருக்கோம். புரியுதா? இது எது ஜெயிக்கிறது பார்ப்போம். ஆனால் இது ரொம்ப சுலபமாக சொன்னால் கூட ரொம்ப கடினமாக இருக்கும் போல இருக்கு. அனுபவத்தில் பார்த்தா அப்படி தான் இருக்குது. புரியுதா? சுலபமாக இல்லை. புரியுதா? அப்போ வேதாந்த விசார பாரதி உத்காடன் மீண்டும் ஒரு தடவை அப்ளை பண்ணும்போது நான் என்ன பண்ணினேன்னா அற்புதமாக பண்ணினேன். இந்த வேலை ஒன்று இந்த 60 நாள் பண்ணினேன்ல, அதில் எப்படிலாம் மைண்டு ஸ்புரிக்கிறது, அகங்காரத்தில் ஸ்புரிக்கிறதா, அகம் ஆத்மா அகர்த்தாவில் ஸ்புரிக்கிறதா. ஓகே, அகர்த்தான்னா இன்ஆக்டிவாக இருக்கிறது இல்லை, மோர் ஆக்டிவாக இருக்கணும். ஆனால் அது அகர்த்தாவாக அந்த பேஸ்கெட்டில் போகணும். எப்படி கர்த்தா பண்ணிண்டே அந்த ரிசல்ட் அக்கர்த்தாவில் பாஸ்கெட்டில் போயிடணும். புரியுது? நமக்கு டைரெக்டாக எதுவும் உண்டு அதே தான் இருக்கும். இது நமக்கு நல்ல, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரிமெண்ட் ரெண்டு இருக்குது. எல்லாருக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், அனுபவம் கிடைக்கும். ஆனால் நம்மளுடைய ஒவ்வொரு நிகழ்வும்
இதே மாதிரி இன்னொரு தடவை வந்து 60 நாளைக்கு மூச்சு முட்டை சிமெண்ட் கொட்டை கொட்டை எல்லாம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைக்காது. புரியுறதா? அதுக்கெல்லாம் வராது. புரியுதா? ஒருத்தர் டெத் ஆகிட்டாருன்னா நமக்கு தெரிஞ்சவர் அப்போவே நம்ம பரிசோதிச்சுக்கணும். இவர் போயிட்டாரே, வருவாரா, இனிமேல் வருவாரா? ஒரு டெத் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்க. டெத்துக்கு போனேன்னா வெச்சனத்தோடு அழக்கூடாது. புரியுதா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடாது, எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஆள் செத்து போயிட்டார, அவனுக்கு நாளைக்கு இதே மாதிரி அழுவானா, அடுத்த வாரம் அழுவானா, அடுத்த மாதம் அழுவானா, 2 வருஷம் கழிச்சு அழுவானா? நம்மளை தான் வந்து சரி நம்மளை ஃபோட்டோ போட்டு பெரிய ஃபோட்டோ வச்சுருக்கா பாரு, அது மாதிரி பெரிய ஃபோட்டோ வச்சு நம்ம வீட்டில் ஏதோ, அதுவும் பாக்கியம் இருக்கணும் ரொம்ப. எல்லாருக்கும் வீட்டில் எல்லாம் செத்தவனுக்கெல்லாம் ஃபோட்டோ தான் வைக்க மாட்டான். அப்படியே வச்சா கூட 2 ஜென்ரேஷனில் அவர் irrelevant ஆகிடுவார் அந்த ஆள். புரியுதா? தாத்தா சொல்லலாம், அதுக்கப்புறம் என்ன கொள்ளு தாத்தா வரைக்கும் போகிறது. அதுக்குள்ளே பரம்பரை வரும், நிறைய ஃபோட்டோ மாட்ட வேண்டியிருக்கும், வீட்டையே இடிக்க வேண்டியிருக்கும். இடிக்கும்போது நம்ம ரொம்ப ஆர்வத்தோட ஃபோட்டோ மாட்டினோம்ல, அந்த ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு பலியாகும், பலிதானம். அந்தந்த வீட்டில் இருக்கிற முக்கியமான நபருடைய ஃபோட்டோ. இதுவே புரிஞ்சாலே, இது ஒன்று புரிஞ்சாலே உனக்கு தக்துவா அபிமானம் வந்துடும். புரியுதா? சரி, எப்பயோ ஒரு தடவை வரட்டும். ஏதோ உக்தேன ஞானேன 4:18 சொன்னார் இல்லையா, அந்த மாதிரி அப்படின்றார் ஆச்சாரியர். இங்கே என்ன சொல்றாரு? ஏதோ உக்தேன, அதாவது இந்த கர்மத்தில் அகர்மம், அகர்மத்தில் கர்மம் சொன்னேனே 4வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகத்தில், அதை தான் ஏதோ உக்தேன ஞானேன, அந்த ஞானத்தினால் பிரதா தெக்துவா. எப்படி இதை துறக்கிறதா? அபிமானத்தை எப்படி துறக்க முடியும்? அந்த ஞானத்தினால அதை புரிஞ்சுதுன்னா, அப்போ 4:18 எடுத்த விஜயதசமி வகுப்பை என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? கேம்புக்கு முன்னாடி வந்து ஒரு தடவை கேட்டுட்டு வரணும். புரியுதா? அது இது இதில் போடுவாங்க ஜி, அப்போ நான் இப்போ கேட்டுக்கிறேன் அப்படின்னு. நீனே சொந்தமாக படிச்சுட்டு வந்தீங்கன்னா மற்ற கிளாஸ் எல்லாம் இது முடிகிற வரைக்குமாவது, இந்த 6 ஸ்லோகம் இருக்குல்ல, அது முடிகிற வரைக்குமாவது கேட்டுட்டு வரணும். ஓகே, இது சொல்லி முடிச்சுட்டாரா? அடுத்தது முக்கியமான சொல்லு, நமக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச சொல்லு, நித்திய திருப்தா. இன்னைக்கு பட்டாச்சாரியர்கிட்ட சொன்னேன் திருப்தோகம் திருப்தோகம்னு, அப்புறம் நாட்டியால கிட்ட சொன்னேன் திருப்தோகம் திருப்தோகம். ஓகே, அதெல்லாம் நாட்டியம் பண்ணிட்டு அந்த பொண்ணு நாட்டியத்தோட போயிட்டா. ஒரு ஸ்டூடெண்ட்டு அரேஞ்ச் பண்ணினேன். அந்த சண்டையில் கூட அப்படி தான் வரும். சண்டை போட்டுக்கிட்டே இருந்தானா அவன் வந்து அந்த விவேக இழந்து அந்த பீமன் வந்து செத்த பணத்தையே தூக்கி அடிக்கிறான். புரியுறதா? கர்ணன் மேலே போடா நீ லூசு அப்படின்னு சொல்லிட்டு போகிறான். உங்ககிட்ட அவன் சண்டை போடுவான். சண்டை போட்டால் வாலு வேலு வில்லுவோட சண்டை போடுறான். செத்த பணத்தை தூக்கி போடுறான், அடிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ ஆத்திரம் கர்ணனை பார்த்தோன்னே. புரியுறதா? அதாவது சண்டையோட மும்முரம் போயிடுச்சுன்னா என்ன பேசுகிறோம், எதை பேசுகிறோம், யாருக்கிட்ட பேசுகிறோம், எல்லாமே போயிடும், துவம்சம் ஆகிடும். சில பேர் இருக்கான் துவம்சம் பண்ணிடுவான், அப்புறம் அவன் காமாயிடுவான். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கவனுக்கு தான் அப்படியே என்ன பேசிட்டான், நான் வார்த்தை பேசிட்டான் அப்படின்னு நெஞ்சு வேகாதுடா அப்படின்னு இருக்கான். புரியுதா? அவன் ஞானத்திலேயே இல்லை, ஆனால் ஞானம் வந்த மாதிரி இருக்கான் அவன். புரியுதா? இதான் விசேஷம். புரியுதா? நித்திய திருப்தா. இந்த திருப்தி நம்ம அப்பப்போ திருப்தி ஆகிறோம். இப்போ புரியுதா? நேற்றுக்கு வந்து இந்த பக்கம் வந்து சாத்துக்குடி ஜூஸு, இந்த பக்கம் வந்து ரோஸ் மில்க்கு. புரியுதா? அந்த பக்கம் வேற ஒரு ஜூஸு பானகம், 3 பக்கம் வரும். புரியுதா? இதில் கொஞ்சம் குடிச்சு அதில் குடி, அதில் கொஞ்சம் குடிச்சு எல்லாத்தையும் குடிச்சுட்டே இருக்கக்கூடாது, கோல்டு வரும். புரியுதா? அப்போ அறிவோடு இருக்கணும். குடிக்கும் போது என்ன பண்ணோம், அவன் கொடுத்தா கூட என்ன பண்ணான், அறிவோடு குடிக்கணும். குடிக்கலாமா வேண்டாமா, தாகம் வேற சொல்லும், தவிச்சு போகுமா, அவன் வேற உபசரித்து வேற கொடுக்குறானா,
அப்போ என்ன ஆகும்? சரி, இப்போ ஒரு அன்புக்கு அன்பிலா அது இல்லை, அன்புக்கெல்லாம் இல்லை. இவர் தியாகத்தில் அவர் குடிக்கிறார். அந்த இதில் நேற்றுக்கு அடித்த வெயில் இல்லாதனால இன்னைக்கு வந்து பானகம் குடிக்கிறது கூட கஷ்டப்படுறான். புரியுதா? கிளைமேட்டு ஆனந்தமாக ராமச்சந்திரன் நான் சந்திரன். புரியுதா? சித்திரா பௌர்ணமி ராமச்சந்திரன். புரியுதா? சந்திரனா ஒரு அமைதியாக இருக்கும், ஓகே, கூலாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். புரியுதா? நித்திய திருப்தகா அப்படின்னா என்ன சொல்கிறாரு? இந்த ஞானத்தை, ஞான நிஷ்டையான இந்த ஞானி அவன் எப்படி இருப்பானா? சர்வே காமாக பிரமுச்சந்தே. அப்படி உபனிஷத்து வாக்கியம். சர்வே காமாக பிரமுச்சந்தே. எல்லா ஆசைகளையும் மனதிலிருந்து அகற்றினவன். நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசை எங்க இருக்கப்போ? புத்தியில் இருக்கா, மனசில் இருக்கா? மனசில் தான் இருக்கு, புத்தியில் இல்லை. புரியுதா? புத்தி வந்து சொல்லணும் வேண்டாம் 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 அப்படின்னு சொல்லுவோம். மனசு தான் பழா போன மனசு கேட்குதா? அப்படி வேற இவர் டைலாக் கேளு, பழா போன மனசு கேட்குதா அப்படின்னு வேற. அதனால சர்வே காமாக பிரமுச்சந்தே. அவ வந்து நித்திய திருப்தகா, அதாவது தன்னிடத்திலேயே தானாக எந்த ஒரு வெளி விஷயமும் இல்லாமல் அவன் சந்தோஷமாக இருப்பான். ஆத்ம துஷ்டகா, ஆத்ம திருப்திகி, ஆத்ம கிரீட்டகா, தன்னிடத்திலே ஆனந்தமாக இருப்பானா. ஓகே, பாஷ்யத்தில் சங்கரர் சொல்றாரு, நிராகாங்ஷகா விஷயேஷு இத்தியர்த்தா. என்ன பொருளா? நிராகாங்ஷகா விஷயேஷு, இந்த விஷய சுகங்களை முற்றிலும் துறந்தவன், போன் உட்பட. ஒருத்தி சொன்னா, ஒருத்தி இல்லை, ஒரு சாது சன்னியாசினி, அது சன்னியாசினி வேற. அவ சொல்லிட்டா, அவ விட்டுட்டா போல இருக்கு போனை. நைமிச்சரண்யத்தில் விட்டவன் தானே சொல்ல முடியும். அவ போனை தொடறதில்ல, ஏன்னா டவர் எடுக்காது அங்க. என்னெல்லாம் உட்கார வச்சு அங்க வேற சாதுக்கள் சங்கமம் வேற வச்சிருந்தோம். அதுல பகிரங்கமா சொல்லிட்டான், போனை எப்ப விடுறானோ அவன் தான் சன்னியாசி அப்படின்னு. நேரா மோட்டிவேஷன் ரொம்ப நாளைக்கு நிலைக்காது, டிட்டர்மினேஷன் தான் நிலைக்கும். நான் மோட்டிவேஷன் ஒரு கொஞ்ச நாளைக்கு தான் ஓடும் வண்டி. நீ தீர்மானம் பண்ணணும். இது மோட்டிவேஷன். அந்த சுவாமி நீ சொல்லிட்டல்ல, நேராக வந்து நான் பண்ணின பெரிய போன், அது நிறைய காஸ்ட்டு. அதை வந்து நல்லா ரிப்பன்லாம் சுற்றி அந்த ஓம்காரேஸ்வரில் நர்மதையில் எவனும் எடுக்க முடியாத ஒரு இடத்துல தலையை சுற்றி போட்டுட்டேன். நிரஞ்சன் ஜி வந்து ஜி ஒரு ஏதோ என்ன வாட்ச், அது மறந்து போச்சு ஜி. ஃபோன்லாம் இல்லை ஜி, வாட்ச். இந்த வாட்சில் அமுத்துனா ஃபோன் வரும். அப்படிதான் ஸ்டார்ட் ஆச்சு. திருப்பி ஃபோன் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, ஒரு வாட்சி கொடுத்து அந்த வாட்சில் ஃபோன் பேசுவோம். புரியுதா இப்போ உனக்கு? அப்படியே போவோம், அப்படியே மதுவா வாரா நீ வாரா அப்படி இங்கே தான் எழுத்துருப்போம். விஷயேஷு, இந்த விஷயங்கள் நம்மளை வந்து அப்படி கொண்டு போகுமா. அதை வந்து இவன் வந்து அதனால உனக்கு ஞானம் வரணும். ந கர்மனா ந பிரஜையா தனேன ந தனேன தியாகேன ஏக அமிர்தத்துவம் ஆனசுகு. ஏகே கேக்கே இல்லை, ஏகே ஒரு சிலர் இந்த அமிர்தத்தை அடைகிறார்கள். ஏன் ரேரா போயிட்டான்? 3 தான் இம்பார்ட்டன்ட். கர்மா, நம்மளுடைய சந்ததி வம்சம், 3வது பணம் இல்லையா? நம்மளுடைய பணம், நம்மளுடைய நேரம், நம்மளுடைய வம்சம், குடும்பம், இதானே முக்கியம். இதை 3த்து மேலே இருக்கிற
ஒருத்த தெக்துவா அபிமானத்தை துறந்தவன். உபனிஷத்து அறிவோடு சொல்றது பாருங்க. ஏகேனா ஒரு சிலர், அமிர்தத்துவம் ஆனசு, யாரோ ஒரு சிலர் வந்து இப்படி கிறுக்குத்தனமாக முடிவு பண்ணுறானா எல்லாத்தையும் திறந்துருவோம் அப்படின்னு. அப்போ நான் அவங்கள கவனிச்சுக்கணும். அது சொதர்மம் வேற, அபிமானம் வேற. நமக்கு சொதர்மத்துக்கும் அபிமானத்துக்குள்ள இடைவெளியே தெரிய மாட்டேது. வேகம் வேற, அவசரம் வேற. நீங்கள் அவசரமாக பண்ணுறீங்க, நான் அவசரமாக பண்ணலை, வேகமாக பண்ணுறேன். உனக்கு பார்க்கறதுக்கு அவசரமாக தெரியுது, ஏன்னா நீ அந்த ஸ்பீட்லேயே செய்ய மாட்டேன். புரியுறதா? அப்போ ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, த ஒண்டர்ஃபுல் ஸ்டேட்மெண்ட்டு அது என்னன்னா, இந்த பூர்ணத்துவம் இருக்க, அந்த பூர்ணத்துவம் அகங்காரத்தில் ஒரு நாளும் அடைய முடியாது. பூர்ணத்துவத்தை அகங்காரத்தில் ஒரு நாளும் கம்ப்ளீட் பண்ண முடியாது. அதுபோல ஆத்மா விஷயத்தில், ஞானத்தில் உள்ள பூர்ணத்துவம் இருக்கு இல்லையா, அந்த ஞானத்தினால கிடைக்கக்கூடிய பூர்ணத்துவம் ஒரு நாள் இழக்க முடியாது, லூஸ் பண்ண முடியாது. அந்த ஆத்ம ஞானத்தினால கிடைக்கக்கூடிய பூர்ணத்துவம் நம்ம விட்டு போகாது. இப்போ எனக்கு அது புரிஞ்சுட்டுச்சு. இந்த ஞானம் வந்து எத்தனை நாளைக்கு, ஒரு டைஃபாய்டு ஆனால் போயிட்டுதே, டம்பிள்ஸ்லாம் அடிச்சதெல்லாம், அந்த மாதிரி இதில் போயிடுமா அப்படின்னு? போகாது. எனக்கு போயிடுதே. கிளாஸில் நல்லா கேட்குறேன், எல்லாமே நானும் கிளாஸ் வேறு இப்போ ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு வேறு சாய்ஸ் கொடுத்துருக்கீங்க, அதுவும் கரெக்டாக வேறு சொல்கிறேன், எல்லாமே பண்ணுறேனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ உனக்கே இப்போ தெரிஞ்சிருக்கோம், ஏன்னா இவ்வளோ கிளாஸ் வந்துட்டல, அது நான் சொல்ல தேவையில்லை. ஓகே, அப்போ நித்திய பூர்ணத்துவம்ன்றது அபிமானம் தெக்துவா. நித்திய பூர்ணத்துவன்றது அகங்காரத்தில் கிடைக்காது. ஓய், அகங்காரத்தில் கிடைக்காது, அது ஆத்ம ஞானத்தினால தான் கிடைக்கும். அபிமானம் தெக்துவா. அதனால முதல் பாதத்தில் இன்னொரு முக்கியமான சொல்லு நிராசிரயா. நித்திய திருப்தகா சொன்னாரா, எல்லா விஷயங்களில் இருக்கிற அபிமானத்தை பற்ற துறக்கணும். இப்போ அடுத்த ஒரு புல்லட் பாயிண்ட் சொல்றாரு, இம்பார்ட்டன்ட் சொல். வாழ்க்கையில் வந்து மறக்கக்கூடாத ஒரு சொல்லில் ஒரு சொல்லு வந்து, நான் வந்து இதை ரொம்ப பிடிச்சிருந்தது. நிராசிரயா. யார் ஒருத்தனுக்கு ஃப்ரீடம் வேணுமோ அவனுக்கு இதை பிடிச்ச சொல்லாரு. சுதந்திரமாக இருக்கணும் அப்படி விரும்புகிறான் இல்லையா, அவனுக்கு பிடிச்ச சொல்லு வந்து நிராசிரயா. இப்போ வந்து மாயா இருக்கு, ஆசிரயா. அது எதனோட ஆசிரயா? மாயா, மாயாவோட டெஃபினேஷன் தத்துவபோதத்தில் பிரம்மாசிரய இது மாயா அப்படி சொல்ற. சிம்பிளா புட்டர், பிரம்மத்தை சார்ந்து இருப்பது எதுவோ அது மாயா. புரியுதா? அப்போ ஆசிரியன்னா என்ன? டிபெண்டன்ட், சார்ந்து இருத்தல். கர்மா சொன்னாலே ஒருத்தரை சார்ந்து இருக்கணும். ஒரு விஷயம் அங்கேருந்து வரணும்னா, செய்யணும்னா நிறைய கர்மா, நிறைய பேர் ஈடுபட இதில் ஒரு 50-100 பேர் வேலை பண்ணியிருக்காங்க. ஒவ்வொருத்தரும் மூடுக்கும் பண்ணும். அப்புறம் 4 பாஸ் எனக்கு, புரியுதா? இதை சொட்டி கட்டி முடிக்கிறதுக்கு 4 பேருக்கு ரிப்போர்ட் பண்ணணும், 4 பேர் கோச்சிக்காமல் இருக்கணும். புரியுதா? அவங்க பண்ணுறதுல வந்து எனக்கு கோபம் வரும். புரியுதா? நானும் மனுஷன் தானடா, அப்படி வீட்டில எல்லாம் கத்துவல. நான் மட்டும் ஞானியா? நான் ஒன்றும் ஞானி இல்லடா. நீ வேணா வீட்டில் சொல்லி வர, எங்க நீங்க ஞானிங்க, இப்படி சத்தம் போடக்கூடாதுங்க அப்படி சொல்லி வரேன். சுமாரு எல்லாம் எங்களுக்கு தெரியும், வாயை பத்து. நம்ம குருகுலத்தில் அப்படிலாம் கிடையாது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அப்படியே அப்படியே நிதர்சனமாக
அப்படி சொல்கிறவனை பார்த்தோம்னு வச்சுக்கோ, அவன் பொசுங்கி போயிடுவான். வீட்லேயோ வெளியிலையோ அப்படியே பார்க்கணும். நிறைய உதாரணம்லாம் விடக்கூடாது. அப்படி வசனம் வீர வசனம்லாம் பேசக்கூடாது. நீ படித்ததெல்லாம் அங்கே டீல் பண்ணக்கூடாது. சும்மா இருக்கணும். அங்கே இருந்த ஒரு அத்தியாயம் முழுக்க சும்மா இருந்தார் பாரு கிருஷ்ணர். அவன் என்னெல்லாம் துள்ளுறான் பாரு. அப்புறம் அடங்கி அப்படியே நம்ம ரொம்ப நிறைய பேசிட்டு அப்படியே நீ கம்முன்னு போனோம். புரியுதா? அப்படி சொல்ற நிராசிரயாக மூலம். பாஷ்யத்தில் நெக்ஸ்ட் பேராகிராஃப் நம்ம படிப்போம். நிராசிரயः ஆஸ்ரய ரகிதः ஆஸ்ரய நாம யதா ஸ்ருத்யः புருஷார்த்தம் சி சதா சீஷதி திருஷ்டா திருஷ்டே இஷ்ட பல சாதன ஆஸ்ரய ரகிதः இத்யர்த்தः. பெரிய சொல்லாரு. அதனால இப்ப என்னன்னா, நிராசிரயா அழகான சொல்லு. நிராசிரயா பகுபிரிகி அந்த ஐடியாவில் பிரித்து சொல்றாரு. நிர்கதக ஆசிரயாக யஸ்மாத் சக நிராசிரயா. ஒன்றும் விளங்கலை. அதாவது வித்தவுட் எனி டிபெண்ட், எந்த ஒரு விஷயத்தையும் சார்ந்தில்லாமல் இருப்பதற்கு பேர் நிராசிரயா. ஆசிரியனா டிபெண்ட். காலையில் டிஃபனுக்கு டிபெண்ட், மத்தியானம் லஞ்சுக்கு டிபெண்ட், இன் பிட்வீன் ஏதாவது மூடு அவுட் ஆச்சுன்னா டீ குடிக்கணும் போல இருந்தா டீ போட்டு தரியா? இப்போ தானே டிஃபனோட ஒரு டீ குடிச்சல. சரிம்மா, வேண்டாம். நமக்கு போட வராது. போட்டாலும் மற்றவன் தான் குடிக்க முடியும். அதனால பேசாமல் இருத்தலே நன்றது. அதுதான் இந்த சுடு தண்ணி குடிக்கிற பழகிட்டேன் நான். பெஸ்ட் மெத்தடு. அதுக்கு ஒன்றும் பெருசெல்லாம் விவகாரலாம் ஐட்டமும் தேவையில்லை. அப்படி சூடு வச்சா அது சூடாயிடுது. அப்படி டீன்னு ஞாபகத்தில் குடிச்சிடணும். அவ்வளோதான். விஷுவலைஸ் பண்ணி குடிச்சிடணும். புரியுது? இப்போ என் டெக்னிக்கெலாம் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் நான். புரியுதா? ஃபாலோ பண்ணால் கரெக்டு. நிராசிரயாக இஸ் ஈக்குவல் டு ஆசிரய ரகிதாக. சிம்பிள். அதற்கு பாருங்க, ஆசிரய ரகிதாக சொல்லணும். அப்போ இங்கே என்னன்னா, இந்த புருஷார்த்தன்றது டிபெண்ட். தர்ம அர்த்த காம அண்ட் மோக்ஷா ஆல்சோ டிபெண்ட். புருஷார்த்த சொன்னாலே டிபெண்ட். புரியுதா? அப்போ இந்த புருஷார்த்தம் என்ன சொல்றோம்? புருஷார்த்தம்னா சாத்தியம். ஒரு இலக்கை தீர்மானிக்கிறோம், அது அடையறதுக்காக சாதனை பண்ணுவோம். சாத்தியம் பிக்ஸ் பண்ணி அதுக்காக முயற்சி பண்ணி அதை அடையறதுக்கு பேர் புருஷார்த்தம். நிறைய பேருக்கு அத சாத்தியத்தை பிக்ஸ் பண்றது கூட சக்தி இல்லாமல் இருப்பான். அது வேற விஷயம். இப்படிதான் முதல்ல சாத்தியத்தை பிக்ஸ் பண்ணணும். புரியுறதுல? அது அது அதெல்லாம் அடையணும். ஓகே. அப்போ நம்முடைய லட்சியம், அத்தியந்த லட்சியம் மோக்ஷ புருஷார்த்தம். ஞானி எப்படி இதுல இருந்து விடுதலை ஆகிறான்? மோக்ஷம் என்ற புருஷார்த்தத்திலிருந்து எப்படி ஞானி விடுவிக்கப்படுகிறான்? கொஸ்டின் புரியுதுல உங்களுக்கு? மோட்சத்துக்கு தானே இவ்வளோ பாடுபடுறோம், இவ்வளோ வருஷம் சொல்லி கொடுத்துட்டு வந்திருக்கமே. ஞானி எப்படி விடுபடுகிறான்? எப்படி விடுபடுகிறான்னா, அந்த மோக்ஷன்றது சித்த வஸ்துவா சாத்திய வஸ்துவா? சித்த வஸ்துவாய் சித்த வஸ்து. அப்படி இவ்வளோ தடவை படிச்சதுனால, புரிஞ்சதுனால, தோஷம் போனதுனால
இப்போ பளிச்சுன்னு புரியுது, கிளியர் கட் ஐடியாவை புரியுது. ஓ ஸ்வத சித்தகா, ஆத்மா ஸ்வத சித்தகா. அதனால் அங்கே புருஷார்த்தத்துக்கு ஒன்றும் வேலை இல்லை, புரியறதில்ல. இதுதான். ஆனால் இப்போவே விட்டுடக்கூடாது. 7 படிகள் சொல்லிருக்கோம், புரியுதா? முதல் படின்னு வேல்யூஸ், சாமானிய தர்மம். 2வது படி விசேஷ தர்மம். இது சாமானியன்னா விசேஷ தர்மம். இது ஸ்வதர்மம். முதல்ல பண்புகள் வேல்யூஸு, செகண்ட் வந்து ஸ்வதர்மம். அங்கேயே அந்த இந்த இப்படிலாம் பண்ணி இப்படிலாம் பண்ணுவான், இப்படிலாம் பண்ணி அப்படிலாம் கிரவுண்டில், கிரிக்கெட் கிரவுண்டில். அப்புறம் இப்படி இப்படி மேட்டை இப்படி இப்படிலாம் பண்ணுவான். அவன் பால் போடுற முதல் பாலே அவுட், ஆல் அவுட், கிளீன் போல்டு. அவன் பேட்டை வந்து அவனுக்கு கொடுக்குறத பார்க்கணுமே இன்னொருத்தனுக்கு. அதில் நீங்கள் ரசிக்கிறது இல்லையா? நானே கிரிக்கெட் பார்க்காத ஆள் இமேஜினேஷனில் சொல்கிறேன். சரி, அப்போ 3வதுக்கு போகலாம். 3வது வந்து கர்மயோக சாதனை, 4வது வந்து உபாசனா சாதனை. இது எல்லாமே நம்ம அட்டெம்ப்ட் பண்ணின பேப்பர் தான், ஒன்று கூட நம்ம விட்டுக்கு வைக்கல, புரியுதா? இப்போ கடைசியாக சிரவண மனத்துக்கு வந்துட்டோம், எல்லா பேப்பரையும் தொட்டாச்சு. நிதித்தியாசனம் ஆல்சோ தொட்டுட்டோம் நம்ம, புரியுதா? அது மார்ச் 21 12 மணி நேரம், முன்னாடி 12 மணி நேரம், பின்னாடி 12 மணி நேரம், அப்புறம் கடைசியாக 12 மணி நேரம், 3-12 ஒரே விஷயத்தை பற்றி திங்க் பண்ணியிருக்கோம், புரியுதா? அப்போ நிதித்தியாசனத்தையும் தொட்டுட்டோம். நிதித்தியாசனம் அப்படி தான் இருக்கணும், புரியுதா? கவான்னு குழந்தை அழுதா கூட, இருடி நாளைக்கு வந்து நான் வந்து ப்ரெசென்ட் பண்ணோம், நீ வேற கத்துற, அப்படியே யாரு, அது நிஜமே அடங்கி போயிடும். விஷயம் என்னென்னா, முன்னாடி அடங்காத குழந்தை நான் கிளாஸ் எடுக்கிறதுக்காகவே அம்மா செல்ஃப் எடுக்க மாட்டா போல இருக்கு, அப்படி அதுக்கு நம்மளோட அறிவு ஜாஸ்தி, கப்சிப்பு நான், புரியுதா? இதுதான் டாப் மோஸ்ட் சீக்ரெட், புரியுதா? இப்போ இந்த விஷயத்தில் வந்து உபாசனா ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து அந்த உபாசனையை வந்து இதில் கொடுத்துருக்கோம். இப்போ நிராசிரயா ஆசிரய ரகீதா, எதையும் சார்ந்திருக்க அவசியம் இல்லை. அதுதான் பாஷ்யத்தினுடைய அழகுக்கு அழகு. எதையும் நீ சார்ந்திருக்க வேண்டாம், ஆசிரய ரகீதா அப்படி சொல்றாரு. பாஷ்யத்தில் சொல்றாரு, அந்த ஆசிரய ரகீதகான்னு சொல்றமே அது நாம கிம், ஆசிரய நாம கிம், அதுக்கு அந்த டிபெண்டன்ட்னு சொல்றேல, அதுக்கு என்ன பொருள், அதுக்கு என்ன மீனிங், அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா, இவர் சொல்றாரு, ஆச்சா இது சங்கரர் சொல்றாரு, யதாசிரித்யா புருஷார்த்தம். 7 படிகளில் நம்ம 3ஆ பிரிச்சு கர்மா உபாசனா ஞானம்னு பண்ணினமே, திரயசாதன ரகிதா புருஷார்த்தம் ரகிதா, யதா ஆசிரித்த புருஷார்த்தம் சி சாத ஈஷதி. சங்கரர் சொல்றதுனால இவ்வளோ அத்தாரிட்டியோட சொல்றேன் நான், வேதனையோடு சொல்றேன். எந்த ஒரு புருஷார்த்தத்தை இப்படி வசதியாக பேசிட்டு வந்தோமோ அந்த புருஷார்த்தத்தை காவு கொடுக்க வேண்டியிருக்கு. சங்கர பாஷ்யம் வந்தேன், சங்கர பாஷ்யம் படிக்கலைன்னா நமக்கு கம்ஃபர்டபுளாக இந்த புருஷார்த்தத்தை பற்றி நானும் சொல்லுவேன், நீங்களும் சொல்லிட்டு அப்படியே தாட்டிட்டு போயிட்டே இருக்கலாம், புரியுதா? அப்படியே சாத்தியத்திலே இருந்துன்னு இருப்போம். ஆனால் இங்கே இவர் வச்சு பேசிட்டார், வச்சு பண்ணிடுறேன்டா அப்படி சொல்கிறல்ல, அப்படி பண்ணுறாரு இவர். வச்சு செய்கிறேன், அதான் ஏதோ ஒரு வேர்டு அப்படி பண்ணிட்டார். ஸ்ரீ சாதயிஷதி, ஞான நிஷ்டை அடைந்தவனுக்கு, ஸ்தித பிரஜனனுக்கு இனி எந்த விதமான சாதனையும் சார்ந்திருக்க அவசியமில்லை. ஸ்தித பிரஜ்ஞ ஞானி. அந்த ஸ்தித பிரஜ்ஞ கா பாஷான்னு கேட்குறான். இவன் எவ்வளோ பெரிய வில்லு பாருங்க இவனுக்கு, புரியுதா? அதுதான் குருக்கிட்ட முதல்ல எதுவும் தெரியாமல் பேசினா, இப்போ கொஞ்ச நேரம் பேசி பேசி கொஞ்சம் இதுவாகிட்டான், பழக்கமாயிடுது.
தைரியமாக கேட்குறான். அப்படின்னா கிருஷ்ணா அதை ஸ்திதப்பிரஜன் எப்படி இருப்பான், எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எப்படி சாப்பிடுவான், நான் பண்ணுவான், எதுவுமே கர்மாலாம் பண்ணலைன்னா அவன் எப்படி இருப்பான், உயிரோடு இருப்பானா, அப்படியே பொசுங்கி அப்படியே செத்து போயிடுவானா, இல்லாமல் எனக்கு டவுட்டு. ஒரு கற்பனை இருக்கும்ல, அர்ஜுனன் என்ன கற்பனை பண்ணுகிறான்றதை கற்பனை பண்ணிக்கிறேன். காபாஷா இவருக்கு சொன்ன மாத்திரம் தெரியுமாக்கா, புரியுதா? தாத்தா கொண்டு விடுவேன், மாமாவை கொண்டு விடுவேன்றான். அதுவே தகராறு, டாபிக்கல் ப்ராப்ளமே ப்ராப்ளம். இவர் வந்து வேதாந்தத்தோட அது ஃபண்டமெண்டல் ப்ராப்ளத்தில் வந்து கேட்குறாரு. ஸ்தித பிரஜன் அவன் வந்து பூர்ணத்துவம், அகம் பூர்ணத்துவம் என்ற அறிவினால், ஞானத்தினால் அவனுடைய புருஷார்த்தம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அவனுடைய புருஷார்த்தம் பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது. அப்போ சங்கர் சொல்கிறத நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டு உன் இஷ்டத்துக்கு நீ விளையாடினா மித்யாச்சாரன் ஆயிடுவாய். என்ன புரிஞ்சுக்கணும், கேர்ஃபுல்லாக புரிஞ்சுக்கணும். புரியுதா? இந்த இடத்துல வந்து யார் எந்த கான்டெஸ்ட்ன்றத வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நிராசிரயா இஸ் ஈக்குவல் டு ஆசிரய ரகிதா. ஆசிரய ரகிதா இஸ் ஈக்குவல் டு புருஷார்த்த ரகிதா. ரகிதகனா விடுறது, ஓகே. புருஷார்த்த ரகிதா இஸ் ஈக்குவல் டு சி சாதயிஷதி. சி சாதனா என்ன அர்த்தம்? சாதனை மூலம் சாத்தியம் அடைந்தவன். அதனால இனி அவனுக்கு எதெல்லாம் இல்லையா, திருஷ்ட அதிர்ஷ்ட இஷ்ட பல சாதனா ஆசிரய ரகித இத்தியர்த்தா. அப்படி ஆச்சாரியர் சொல்றார். ஓகே, அப்போ திருஷ்ட இஷ்ட பல அதிர்ஷ்ட இஷ்ட பல புரியுதுங்களா? ஸோ அப்போ இஷ்டம்னா கோல். இஷ்டம்ன்றது உன் இஷ்டத்துக்கு ஏன்டா இப்படி பண்ணுற அப்படி சொல்கிறான்னா அவனுக்கு தோணினது செய்கிறான். சாஸ்திரம் படிச்சிருந்தா எது செய்யணும் எது செய்யக்கூடாது தெரியும். அப்போ அந்த இஷ்டன்றது லட்சியம், கோல், குறிக்கோள். அவனுடைய குறிக்கோள் ரெண்டு தான் இருக்க முடியும், ஒன்று திருஷ்ட, இன்னொன்று அதிருஷ்ட. ஓகே, அப்போ ரகிதா சாதன ஆசிரயா, எல்லா விதமான சாதனங்களிலிருந்து விடுதலை அடைந்தவன், ஆல் டிபெண்டன்சி ஃப்ரீடம். அவன் தான் ஞானி. ஞானி நம்ம ஞானத்துக்காக என்னென்ன, எதுலேயுமே நமக்கு டிபெண்டன்சி இருக்கு. அப்படிதான் தப்பிச்சுக்கிறது இல்லை ஞானத்தினால. புரியுதா? ஒருத்தர் கேட்டார், சாமிஜி நீங்கள் இப்படி முடிவு எடுத்துட்டீங்களே சாஸ்திரத்திலே தங்குற மாதிரி ஏதாவது ப்ராப்ளத்தில். அன்றைக்கி என்ன கேட்டான், எதுக்கு சன்னியாசி எடுத்தீங்க அப்படி கேட்டான். ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளமா சன்னியாசி எடுத்துட்டீங்க? அவன் ஏதோ ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா? நிறைய சன்னியாசி நீங்கள் போய் ரிஷிகேஷில் சாது பண்டாரில் 300 பேர் கூப்பிட்டுமே, ஏதாவது ஒரு சாதுக்கிட்ட கேட்டுக்கலாம்ல, கேட்கலாம்ல. அவனுக்கு பூரி வேணுமா, பூரி அப்படின்னா புரியலாம், புரிராம் புரிராம், சாம்பார் ராம், ரசம் ராம், குலாப்ஜாமுன் ராம். 300 பேரை விட்டுமே ஏதாவது ஒரு சாதுக்கிட்ட, ஏன் சாமி இப்படி ஊர் ஊராக சுற்றுறீங்க, எங்களை மாதிரி ஒரு வீடு கிடையாதா, சொந்தம் கிடையாது, பந்தம் கிடையாதா, ஏன் அப்படின்னு கேட்டீங்களா? பரீட்சை பண்ணீங்களா? பரீட்சை பண்ணீங்களா? எதுக்கு ரிஷி இன்னொரு தடவை கூட்டிகிட்டு போக முடியும்? 300 பேருக்கு சாது பண்டாருன்னா எப்படின்னா சும்மா நினச்சிருந்தீங்களா? அப்போ ஏன் சுவாமி நீங்கள் சொல்லலை? சொல்லியிருந்தா ஒரு 10 பேர் வச்சு கேட்டுருப்போம். நாங்கள் என்னுடைய இனத்தை அழிப்பதற்காக சொல்லுவேனா? அதனால வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பின்னாடி ஒரு கதை இருக்கு. அந்த 300 பேருக்கு 300 ஸ்டோரி இருக்கு. விட்டுட்டு வந்தது ஒரு சன்னியாசி, விட்டுட்டு வந்துட்டான். பிரம்மச்சாரி எல்லாத்தையும் திறந்துட்டு வந்துட்டான். வந்துட்டு சுவாமிஜி கிட்ட கேட்டு, நான் வந்து சன்னியாசியாக ஆகிட போகிறேன். அந்த புதுசாக வர வேகம் இருக்க, வந்த வேகத்திலே பின்னாடி போயிடுவான். அவனுடைய சுறுசுறுப்பு,
சொல்லும் போதே கண்ணால் பார்க்கும்போது அதை எடுத்து வைக்கிறது, என்ன போஜனம் பண்ணுறது. இப்போ அங்கே அவருக்கு சாமி வந்துடுது, அந்த இது மாலை இருக்குது, இப்படி அடித்து அந்த பூவெல்லாம் இருக்குது. இந்த பூவை குனிஞ்சி பொறுக்கிறதுக்கு அகங்காரம் தடுக்குது. நானும் ஒன்றும் சொல்லலை, சொன்னால் செய்வாங்க, ஆனால் எதுவுமே பொறுக்கலை. பாவா அவரே வந்து எல்லாம் எடுத்தார். புரியுதா? நம்மளுடைய ப்ரெஸ்டீஜ் என்ன, நம்மளுடைய கௌரவம் என்ன, நாங்கள் வளர்ந்த விதம் என்ன, எங்கள் குடும்ப பரம்பரை என்ன, அந்த பப்ளிக்கில் கீழே குனிஞ்சி அந்த புஷ்பம், இதெல்லாம் ஒன்றும் இல்லை சுவாமி, அப்படி ஒன்று இருக்குன்னே தெரியல சார். டக்குன்னு நம்ம வந்து பண்ணணும். புரியுதா? அந்த பையன் என்ன பண்ணுவான்னா குறிப்பறிஞ்சு எல்லாத்தையும் பண்ணிவிடுவான். அப்போ எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா? அப்புறம் அந்த பையனை வந்து கண்ணை மூக்கைன்னு கொஞ்சி, என்னடா வந்துட்ட, வீட்டெல்லாம் விட்டுட்டு வந்தேன். அவன் ஒரு 10,000 ரூபாய் கடன் வாங்கினான், திருப்பி கொடுக்க முடியல. அதனால் அங்கே வீட்டில் இருந்தால் பிரச்சனைன்னு சொல்லிட்டு ரிஷிகேஷ்க்கு வந்துட்டான். எல்லாருக்கும் புகலிடம் ரிஷிகேஷ் தான். புரியுதா? இன்னும் கொஞ்சம் சக்தி இருக்குன்னா உத்தரகாசிக்கு போயிடுவான். இவன் போனால் இவனுடைய இதெல்லாம் பண்ணி, நான் சார்தாம் நடந்து போகிறேன் அப்படின்னா, சார்தாம் நடந்து பைதல். உடனே அவனுக்கு வந்து உடனே இந்த டிவோட்டிஸ் எல்லாம் இருக்கல்ல, ஒரே சந்தோஷமாயி 500, 1000 அப்படி கொடுத்தாங்க. கொடுத்தா மொத்த கணக்கு பார்த்தா 15,000 வந்துடுது. இவனுக்கு கடன் எவ்வளோ? 10,000 தான். இப்போ 5,000 ப்ளஸ் இருக்கு. அப்படியே ஒரு வண்டி பிடிச்சி திருப்பி சென்னைக்கு வந்துட்டான். அவன் பிரச்சனை தீர்ந்துடுத்து, அதனால வந்துட்டான். புரியுது தான்? அப்போ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பிரச்சனை இருந்தது. பிரச்சனை முடிஞ்சுதுன்னா, ஆனால் சன்னியாசி மாத்திரம் திருப்பி ரிவர்ஸ் வர முடியாது. மீது எல்லாத்துலேயும் ரிவர்ஸ் உண்டு, ரிவர்ஸ் கீர் உண்டு. இதில் மாத்திரம் அப்படி கிடையாது. புரியுது தான்? அப்போது நாம் வந்து துரத்தல் இருக்க, அது அவ்வளோ சுலபமான விஷயம் இல்லை. அப்போ திருஷ்ட பலம்னா அர்த்தகாம, அதிர்ஷ்ட பலம்னா புண்ணியம் தர்மம். புரியுதா? இப்போ அதிர்ஷ்ட பலம் புண்ணியம், இஷ்ட பலம்னா மோட்ச பலம். புரியுதா? இஷ்ட பலம்னா மோட்ச பலம், கோல், லட்சியம். சொல்லணும். அப்போ மோட்சம் என்பது திருஷ்டமா அதிர்ஷ்டமா? பாஷ்யம் படிக்க வந்திருக்கோம்ல, மோட்சன்றது திருஷ்ட பலனா அதிர்ஷ்ட பலனா? சப்போஸ் அது அதிர்ஷ்ட பலனாக இருந்தால் யார்கிட்ட கேட்கணும்? ஒன்று சுவாமி கிட்ட கேட்கணும், அப்படி இல்லைன்னா சுவாமிஜி கிட்ட கேட்கணும். சுவாமிஜி, ஏன்னா அவ்வளோ வருஷத்துலேருந்து பார்க்குறீங்களே, கிளாஸ் எல்லாம் கேட்குறேன்ல, எல்லாம் நீங்கள் புரிஞ்சுருக்கீங்கள, நீங்கள் சொல்லுங்கள், நான் மோட்சம் அடைஞ்சிருக்கேன்னா அடையலை. அப்படி வந்து அவன் வந்து கேட்குறான்னு வச்சுக்கோ. என்கிட்ட கேட்டேன்னா அந்த குருநாதர் என்ன சொல்வார்? போட, உன் லட்சணத்துக்கு மோட்சமா? அது மோட்சம் சாதாரண விஷயத்தையே சரியாக செய்ய தெரியல, மோட்சமா அப்படி சொல்லுவாருன்ற. தம்பி, நீ போன மாதமே 6ஆம் தேதி மோட்சம் அடைஞ்சிட்ட. அப்படி அப்போ நான் மோட்சம் அடைஞ்சனா அடையலன்றது ஒவ்வொரு ஆளுக்கும் தனிப்பட்ட முறையில் தெரியும். அங்கே காமிச்சு கொடுத்துடும். இதை மாத்திரம் யாரும் ஏமாற்றவே முடியாது. மோட்சம் இருக்கு இல்லையா, முக்தி அடைந்து விட்டேன், நான் சுதந்திரம் அடைந்து விட்டேன், எல்லா டிபெண்டன்ஸ்லேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னு உன்னுடைய உள்ளத்தில் போய் சொல்கிற. சும்மாரு நான் மோட்ச புருஷன் இல்லை, நேத்தி கூட அந்த இது சரியாக வரலன்னு அந்த கிச்சனில் சண்டை போட்டைய, மோட்சம் அடையலை. முந்தா நாள் ஒருத்தருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிய, எப்பெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறையோ மோட்சம் அடையவில்லை. எப்பெல்லாம் வாண்டிங் இருக்கிறதோ மோட்சம் வந்த பாடு இல்லை. புரியுதா? இது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்போ இது திருஷ்ட பலனா அதிர்ஷ்ட பலனா? திருஷ்ட பலன். புரியுதா? ஆனால் இது ஒரு விதமான திருஷ்ட பலன். நாட் பிரத்யக்ஷம், நாட் பரோக்ஷம். இது என்னது?
பரோட்சம்னா தேவலோகத்தில் இருக்கிற தேவேந்திரன் உபயோகப்படுத்துகிற யானைக்கு 4 தந்தம் இருக்கும், அது பரோட்சம். அது சாஸ்திரம் சொல்றது. யானையும் பார்த்துருக்கோம். நம்ம ஊரில் 2 தந்தம் இருக்கு, அங்கே 4 தந்தம் இருக்கு போல இருக்கு, அப்படி ஒத்துக்கலாம். அது பரோட்சம். இங்க இல்ல, வேற எங்கேயோ இருக்கு பரோட்சம். இந்த பிரத்யக்ஷம், மஞ்சள் பூ, அது என்னது? பிரத்யக்ஷம். அபரோக்ஷம். அபரோக்ஷனா அர்த்தாபத்தியா? இன்னும் சொன்னீங்க உபமானமா? நமக்கு என்ன லாங்குவேஜ் எல்லாம் தெரியுமோ அதெல்லாம் சொல்லுங்க. சும்மா ரெக்கார்டு பண்றோம்ல, அதுவும் ரெக்கார்ட் ஆகட்டும். ஒரு 50 வருஷம் கழிச்சு கேட்பான் இதெல்லாம். ஓ, அப்பவே கஷ்டப்பட்டு இப்ப டெக்னாலஜி வேர்ல்டில் நம்மளாம் பரவாயில்லப்பா அப்படின்னு. என்ன அனுபூதி அப்படி ஒரு டெக்ஸ்ட் இருக்கு. அபரோக்ஷ அனுபூதி. இது அபரோக்ஷம். ஓய் அபரோக்ஷம், நித்திய அபரோக்ஷம். இப்போ ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு புரியும். நீ இருக்கியா இல்லையா? சுமதி, நீ இருக்கியா இல்லையா? இங்க கேள்வியே தவறு. இதான் பார்க்குறீங்களே, இருக்கேனே, அப்படி புரியுதுல? நீ இருக்கியான்னா நான் இருக்கிறேன். நான் இருக்கிறேன்னா சித்து சத்து, புரியுதா? சித்துன்றது அறிவு, சைத்தன்யம். ஓகே, சத்துன்றது எக்ஸிஸ்டன்ஸ். எல்லாருமே சொல்ல முடியும், இங்க இருக்க அத்தனை பேரும் சொல்ல முடியும் சத்து சித்து, புரியுதா? நித்திய அபரோக்ஷம். அப்ப ஆத்மா நான் இருக்கேன்றதுக்கு எந்த விதமான சாஸ்திரமோ பிரமாணமோ குருவோ எதுவுமே தேவையில்லை நான் இருக்கிறதுக்கு. அப்ப எதுக்கு இத்தனை கஷ்டப்பட்டு சொல்லி கொடுப்பானே? என்ன நீங்க ஏதாவது ஒரு பக்கம் முடிச்சுட்டு டக்குன்னு மேலே போவோம் நம்ம, குறுக்கால கேள்வி கேட்டுட்டு நீ எப்படி இருக்கிறாய்? போச்சு போச்சு, மொத்தமா போச்சு. நான் இருக்கிறேன், அதுல டவுட் கிடையாது. நீ எப்படி இருக்கிறாய் அப்படி கேட்டா ஆனந்தமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல வருமா? எப்ப சொல்ல வரும்? எந்தெந்த இடைவெளிக்கு நடுவில் சொல்ல முடியும்? வீட்டுக்கு வெளியே போகும்போது, வீட்டை விட்டு வெளியே போகும்போது, வெளியூருக்கு போகும்போது ஆனந்தமாக இருக்கிறேன். அப்பப்ப ஆனந்தமா இருப்பேன் சுவாமிஜி. அதனால சத்து சித்து ஆனந்தம் அப்படி சேர்த்துக்கலாமே இல்லையா? அந்த அந்த தைத்திரியத்தில் ஆனந்த மீமாம்சை சொல்லிச்சுல, அதுதான் பிரச்சனை. அப்போ நம்மளுடைய ஏதாவது ஒரு இடத்துல எக்ஸ்பெக்டேஷன்ல வேற மாதிரி நடந்துடுத்துனா அந்த முகம் பார்க்கறதுக்கே சகிக்க. அதனால தமிழ்நாட்டில், அதுவும் சென்னையில் ஒரு திட்டு இருக்கு, மூஞ்ச பாரு, மூஞ்சே அப்படியே ஒரு சொல்லு, மூஞ்சே அப்படி சொல்லுவான். இவன் நானும் யோசிப்பேன், மூஞ்சின்னு சொன்னா இவன் இப்படி டென்ஷன் ஆகிறான். மூஞ்சினா ஃபேஸ்டா, ஃபேஸ் மூஞ்சி பாரு, மூஞ்சின்னு சொல்லும் போது நீ இப்படி விளக்கம் கூட அவனுக்கு பக்கத்தில் போய் பலாருன்னு அற விடுவான். புரியுறதா? எருமகடா உட்காரு, இன்னும் உட்காரக்கூடாது. நானா எருமகடாவா? எனக்கு இந்த சரீரத்துக்கு ஒரு பேர் இருக்கு, அதை சொல்லு, உட்கார்றேன். புரியுறதுல? ஏன் உனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது? கோபம் பொத்துட்டு வருதா இல்லையா? அப்படின்னா நீ யார நினைக்கிற? தன்னை எருமகடா, மகிஷாசுர மர்தினி, மகிஷன் நினைக்கிற நீ. புரியுறதுல? அப்ப நிறைய திட்டு கொஞ்சம் யோசிச்சு அறிவில் கொண்டு போனாலே அதுக்கு வேல்யூஸ் இருக்காது. புரியுதா?
நமக்கு அந்த கேப் கூட இல்லை, அந்த ஒரு ஃப்ரீ இருக்கணும்ல, அது கூட இருக்க மாட்டேன், உடனே ரியாக்ட் பண்ணிடுறோம். அதுதான் பிரச்சனை. இப்போ இஷ்டபலம்னா மோட்ச பலம். மைண்ட் பாக்லிங் ட்ரூத் என்னன்னா, எனக்கு மட்டுமே தான் நான் என்கிட்ட திருப்தியாக இருக்கேனா இல்லையான்னு எனக்கு மாத்தன்னு தெரியும். தேர்ஃபோர் ஐ வாண்ட், டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட். லாஸ்ட் வாண்ட் என்ன? ஐ வாண்ட், டோன்ட் வாண்ட், ஐ வாண்ட். எனக்கு எதுவும் வேண்டான்றது தான் எனக்கு வேணும். அப்போ திருஷ்ட அதிர்ஷ்ட இஷ்ட பல சாதன ஆசிரிய ரகிதா. இந்த யாரோ இவனுக்கு பேரு ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம். இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்தை தான் 6 ஸ்லோகத்தில் முன்னாடியே சொன்னதை அவன் மறந்துட்டான். ஆனாலும் இவர் விடலை. புரியுதா? இதெல்லாம் குருமார்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு லட்சணம். ஓகே, நீ மறந்து போயிடுவ. அவர் என்னைக்கோ எப்பயோ கேட்டதை வச்சிருந்து சந்தர்ப்பம் பார்த்து சொல்லுவார். புரியுதா? அதுவும் நேரடியெல்லாம் சொல்ல மாட்டார், இன்டைரக்டாக சொல்லுவார். ஆமாம் 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 ஆமான்னு சொல்லும்போது அப்போது ஒரு காலத்தில் எதிர்த்த விஷயம் அது. இப்போ ஆமாம் ஆமாம் கரெக்டாக தானே சொல்கிறீங்க அப்படின்னு அவர் சொல்லுவார். அன்னைக்கு என்ன வேண்டான்னு சொன்னேன், இன்னைக்கு மாத்திரம் இப்படி அப்படிலாம் சொன்னால் அவரும் சம்சாரி. புரியுதா? எதுவுமே ஏன்னா அதில் அர்த்தம் இல்லை, அது வேல்யூஸ் கிடையாது. புரியுதா? அப்போ வேல்யூஸ் இல்லாததை விட்டுடணும். அப்போ நம்ம ஆனந்தமாக இருக்கிறதுக்கு, சுகமாக இருக்கிறதுக்கு, நிறைய விஷயத்துக்கு பதிலுக்கு பதில் சொல்லாமல் இருந்தாலே பாதி விஷயம் பிரச்சனை தீர்ந்து. எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும், நிரூபிக்கிறேன் பாரு. அப்படி ஒன்றும் பண்ண, நான் யாருன்னு நிரூபணம் பண்ணுறதுக்கு நாம் பண்ணுறதுக்கு நேரம் செலவு பண்ணாலே போகும் அப்படின்றார். இதிலேருந்து அடுத்த வகுப்பை நாம் நாளைக்கு அழகாக ஸ்டூடியோவில் போயிட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குன்றதை ஆனந்தமாக நாளைக்கு காலையில் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமக. ஹரிஹி ஓம்.